எனக்கும் கிட்னி ஸ்டோன் இருந்துச்சு. அதை நான் என்ன பண்ணேன், எப்படி சரி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிட்னி ஸ்டோன் எப்படி வருது? தண்ணி அதிகம் குடிக்காம இருக்கிறதுனால, அப்புறம் சால்ட் அதிகம் எடுத்துக்கிறதுனால, அதுக்கப்புறம் ஒரு சில உணவு பழக்கம், இதனால தான் கிட்னி ஸ்டோன் வருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? முக்கியமாக தண்ணி குடிக்கணும். மினிமம் குறைந்தபட்சம் 3 லிட்டர் ஒரு நாளைக்கு கம்பல்சரி குடிங்க. ஓகே. சால்ட் ஐட்டம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸ்டோனோட சைஸு 1 to 4 mm வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா அது நார்மல். ஓகே. அது மோஸ்ட்லி யூரின் வழியாவே வெளியே வந்துருன்னு சொல்றாங்க. இதே ஒரு 5 to 8 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மீடியம் சைஸு. அது சம் கேசஸ் பார்த்தீங்கன்னா யூரின் வழியாக வெளியே வரலாம், இல்லை நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி 8 mm மேலே இருக்குது அப்படின்னா நம்ம கம்பல்சரி டாக்டரை பார்த்துட்டு அவங்க சொல்கிற ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஸ்டோனோட சைஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 4 mm இருந்துச்சு. ஸ்கேன் பண்ணோம், அதில் 4 mm இருந்துச்சு. டாக்டர் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே என்ன பண்ணலான்ட்டு அப்புறம் அது வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே நான் வாழைத்தண்டு ஜூஸ், பாட்டி வைத்தியம் வாழைத்தண்டு ஜூஸ் பார்த்தீங்கன்னா அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா வாழைத்தண்டு எடுத்துகிட்டு வந்து நல்லா மிக்சியில் அரைச்சு நல்லா அது ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க. ரெகுலராக குடிச்சிட்டே வந்தேன். ரெகுலராக குடிச்சிட்டு வரப்போ அது கொஞ்சம் ஸ்மால் சைஸ் ஸ்டோனுங்கிறதுனால அது யூரின் வழியாகவே வெளியே வந்துருச்சு. ஆனால் கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு அப்படின்னா ஆளையே படுக்க போட்டுரும். பயங்கரமா இருக்கும். நான் படிச்சிருக்கேன். அந்த பிரசவ வலியை விட ரொம்ப மோசமான வலி கிட்னி ஸ்டோன் வலி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கேன். மரண வலியா இருக்கும். அதோட அறிகுறி எப்படி இருக்கும் அப்படின்னா இடுப்பு வலி ஸ்டார்டிங்ல வரும். அப்புறம் அடிவயிறு அடிவயிறு பார்த்தீங்கன்னா வலிக்க ஆரம்பிக்கும். எனக்கு எப்படி வந்துச்சுன்னா பேக் பெயின் தான் வரும். பின்னாடி வலி வரும். பின்னாடி வலி வரும். அதுக்கப்புறம் வலி வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வாமிட் வந்துடும். வாமிட் வந்ததுக்கு அப்புறம் தான் வலி ஸ்டார்ட் ஆகும். வலி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அப்படியே சுருண்டு அந்த பாம்பு எப்படி சுருண்டு படுக்கும் அந்த மாதிரி சுருண்டு படுத்துருவேன் நான். ஒண்ணுமே முடியாது. எதையுமே பண்ண முடியாது. ஆளையே சுருட்டி படுக்க போட்டுரும் அந்த பெயின். அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். தயவு செஞ்சு அந்த வலி மட்டும் யாருக்கும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் தண்ணி குடிங்க. உப்பு தண்ணி இருக்கும்ல அதை நீங்க மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்க. நல்ல வாட்டரா நல்ல தண்ணியா குடிங்க. கிட்னி ஸ்டோன் இருந்து தள்ளியே இருங்க. ஓகே. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்லியிருக்கேன். இது சின்ன ஸ்டோனா இருந்தாலும் சரி, பெரிய ஸ்டோனா இருந்தாலும் சரி, கம்பல்சரி நீங்க ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். வலி இருந்துச்சுன்னா கம்பல்சரி டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.